ஹாய் गाइस வெல்கம் பேக் டு வர்த்தலி கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலரி வந்திருக்கு. சோ இன்னைக்கு சின்சானுக்கு டோரேமானுக்கு ஒரு ட்ரீட் தரலாம் அப்படினு நான் இது பண்றதுக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு நான் திஷ்டி சுத்தி போட போறேன். இந்த சிஜே பேப்ளேட் வேணுமா? உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜப்பான்ல இருந்து. நீ கேட்பல அதனால தான் உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கேன். சரியா? கிளம்பிட்டு வந்துருவீங்க. சரி வாங்க. ஓகேடா. இப்போ எங்க போறோம்? ட்ரீட் தரேன்னு சொல்லிருக்க. எங்க கூட்டி போறா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ரிப் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் பத்திரமா சேஃப்டியாக சீட் ஏறி உட்காந்துட்டு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஓகே இதுங்கடா என்ன பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து நம்ம நிறைய இடத்து சுற்றிட்டோம். ஆக்சுவலாக எல்லா இடத்துமே நம்ம வந்து சுற்றி பார்த்தாச்சு. நம்ம பார்க்காத இடம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா புதுசா நான் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டியிருக்கேன். அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் நான் கூட்டிட்டு போறேன். கிளம்பலாம். அதை விட்டுட்டு சும்மா பேசிட்டு மொத்த மலையை போட்டு சும்மா திஷ்டி சுற்றி போறேன்னு சும்மா இப்படி கேமரா உன்னோட 3-4 பக்கம் சிப்பி போட்டு அது திஷ்டி சுற்றி போடுறது தாடா. அது ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட பூசணிக்காய் வாங்க கூட காசு இல்லை, அதனால தான் வேணா அப்படி பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு. இல்லை நான் பூசணிக்காய் வாங்க காசு இல்லாமல் தான் உங்களுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போயிருக்கல. தெளிவாக பேசுகிறோம், எது பேசுகிறோம் தெளிவாக பேசுகிறோம். பூசணிக்காய் வாங்க காசு இல்லாமல் தான் நான் ட்ரிப்பு உங்களை கூட்டிட்டு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி அதை விட்டாலே மோட்டு பத்தில் அவங்களாம் வரல. எப்பவுமே ஓசி சோறுனா முதல்ல வந்து நிற்பாடு அந்த மோட்டு சமோசா கொடு. இப்போ உனக்கு என்ன ஒழுங்கா போக தெரியாதா? ரோட்ல உனக்குலாம் யார் லைசன்ஸ் கொடுத்தா? ஒழுங்கா சீக்கிரமா போ. சும்மா அதை விட்டு நடு ரோட்ல நின்று உங்க கூட பேசிட்டு நான் அப்படியே வண்டி எதுவுமே நடுவில் விட்டுட்டான். அவன் அப்படி கத்துறான்டா. அவன் கத்துறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தானே அது உண்மைதான். உனக்கு ஓட்டவே வழி தெரியாது. நடுவில் நீ நிறுத்திட்டா பேசிட்டே வண்டி ஓட்டணும். அவன் தான் உங்களுக்கு பேசிட்டு ஓட்டணும் தான். இல்லைங்க வந்து டிரைவிங் சீட்ல உட்காந்து ஓட்டி காட்டுங்க பார்த்துக்கலாம். நீங்க ஓட்டினீங்க அங்கே பார்த்த மாதிரி இருக்கிறாடே அதே பார்த்தோம். இல்லைல்ல நீ அங்கே பார்த்து இந்த பார்த்து பாரு காரு அதுக்குள்ளே போயிடுச்சு. ஆமாம் இந்த கார் யார்கிட்ட வாங்கினேன்? இப்போ நான் வழி மறைச்சு ஒருத்தன் பைக் வச்சிருந்தேன்ல அவன்கிட்ட தான் என்னோட அவனை பண்ண ஊரில் ஃபுல்லாக பைக் இல்லாமல் கார் மட்டும் தான் இருந்து. அவன்கிட்ட தான் கார் பைக்கு நான் தரேன் நீங்கள் கார் தரீங்களான்னு கேட்டு நான் கார் தரேன் நீங்கள் பைக்கு தரீங்களான்னு கேட்டான். உடனே கேட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவனும் காரை தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டான். எனக்கு இப்போ நல்லா புரியுதா எதுக்கு அவன் உனக்கு அந்த காரை கொடுத்துட்டு அவன் அந்த பைக் ஆட்டிய போட்டான்ட்டு. இது போன இந்த காரை வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி KTM R15 அந்த மாதிரி கெத்தாக வச்சுக்கலாம்ல. அதுக்கு தான் வச்சுருக்கேன். அது தெரியல உனக்கு. நம்ம திறக்க போகிறோம். ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக கட்டிருக்க கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க சின்சாண்டோட இறங்குங்க ஃபஸ்ட்டு. ஓகேடா நல்லா இருக்கு. எப்படி இருக்கு எங்களோட பர்ஸு? சின்சாண்டோட வந்து பெருக்கி கொடுக்கடா அப்படின்னு வீட்டை அப்பெல்லாம் பெருக்கிறதுக்கு தொடப்பு கட்டு எடுத்து ஐ டோன்ட் தொடப்ப கட்டன்னு சொல்லிட்டு 2 பேர் வச்சுக்கிட்டு மியூசிக் பாடுற அவர் மியூசிக் கேட்குறாரு அவரு. சீஜை பார்த்துடா டேய். அதானே பார்த்தேன் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் அப்பா அம்மா. ஆனால் ஒழுங்கா நடக்க தான் சொல்லித்தரலாம். ஆனால் உனக்கு கீழே விழுந்து வலிக்கிட்டு இருக்கடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கேன் அண்ட் கார்டன் வச்சுருக்கேன். இந்த கார்டன் எதுக்கு வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து எதுக்குன்னா ஒரு சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா எவனுமே சுற்றுச்சூழலை காப்பாற்றுறேன். அதனால தான் நான் ஒரு வில்லா இங்கே இந்த சிட்டியில் வில்லா நான் தான் வச்சுக்கிட்டனால நான் வச்சேன். நான் எல்லா ஊரையும் அடிச்சிட்டேன். அமெரிக்கா அடிச்சிட்டேன், ரஷ்யா அடிச்சிட்டேன். ஆனால் இந்தியாவில் எதுவுமே அடிக்கல. அதுக்கு தான் நீட்டை அழிக்கிறதுக்காக கடலுக்கு போராடி இங்கே வந்திருக்கேன். இந்த சிட்டியை அழிக்க சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு. இந்த சிட்டியில் இருக்க எல்லாரும் எப்படி கொஞ்சம் வாராங்க நான் பார்க்குறேன். இவங்க அழிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. ஐயோ அடே தாத்தா சீக்கிரமா போடா. உள்ள போது போற தாங்க முடியல. போயிடுண்டா. இந்த சிட்டில என்ன அப்படியே தப்பிச்சு போய் ஆகணும்டா. இந்த சிட்டில தப்பிக்கிறோமோ இந்த காட்ஸ் கிட்ட இருந்து இது காட்ஸ்ல இருக்கு. அது தூரமா பார்த்து நம்ம இப்ப சீக்கிரமா போய் ஆகணும். ஏன்னா இது கிட்ட மட்டும் நம்ம மாட்டணும்னா அவ்வளவுதான் உயிர் காலி. 100 கிலோமீட்டர் ஆச்சு போய் பக்க பக்கமா டயலாக் பேசிட்டு அடிச்சு வண்டி அடிச்சு ஓட்டறா. சம்பந்தப்பட்ட விஷயம் இத மாட்டணும்னா அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்பீடா போத. நானும் பார்த்து அடிச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ முதல்ல அது என் கண் படாத தூரத்துக்கு நம்ம போய் ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்ம 3 பேரும் உயிர் தப்பி வாழ முடியும்டா. அதுதான் நான் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரியா? பயப்படாதீங்க. நான் எப்படியாவது உயிரை பழைய வச்சது உங்களை காப்பாத்திடுறேன். டேய் அதை பாரு அவ்வளோ பெருசா இருக்கு. டேய் சீதை எதுக்கு தான் யூத்தன் போக அங்கே பாரு அது எவ்வளோ பெரிய உருவமாக வந்துட்டு இருக்கு. இந்த பாரு அண்ணன் போட்டு வந்துட்டு இருக்கு. அது ஸ்பீடாக ஓடி வந்தால் என்ன நடக்கும்?
அது அண்ணன் நடப்பட்டு வரும்போதே அவ்வளோ கிலோமீட்டரில் வருது. அது மட்டும் வேகமாக வந்ததுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கடா. இவன் வேற பாரு, இவன் யூட்டன் போட்டனால தானே அது இப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு. ஏன்டா சிஜேடி பதிக்கிட்டு இருக்க நீ அவன்டா யூட்டன் போட சொன்னா? அவசரத்துல அப்படியே ரைட்ல இப்படி முன்னாடி போட்டு போல பின்னாடி அப்படியே யூட்டன் போட்டடா. பயத்துல என்ன பண்றது? இது காலேஜ்ல நம்ம துரத்தி ஆனா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அது நம்ம போயிட்டு அது என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போயிட்டு இந்த காலேஜ்ல இந்த ஊரை விட்டு துரத்துறோம். ஏன்னா இந்த ஊர்ல வர்ற மக்களை நம்ம காப்பாத்தி ஆகணும். ஏன்னா நம்மளே இது இவ்வளவு கதிகாலமா விட்டுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் வந்ததுன்னா இதோட கூட்டம்லாம் வந்ததுன்னா யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை என்ன ஆகுறது. ஐயோ அது கிட்ட வந்துச்சுடா. சிஜே, உனக்கு தான் யாரோ கோஸ்ட் சாம்பார் கோஸ்ட் பெருமாள் யாரோ தெரியுமாமே, போய் பார்க்கலாம்ல. இது கோஸ்ட் சாம்பார் கோஸ்ட் பெருமாள் கிடையாது, ப்ரொஃபசர் சாம்பார். அவர் தான் சயின்டிஸ்ட். அந்த டைனோசர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு எனக்கு இது மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்தவர். அவர்கிட்ட தான் இப்போ போக போகிறோம். இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்ஸில்லா வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ட்ரோன் கேமரா மூலமாக நம்ம கேமராமேன் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு. அதோட உருவமே பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. அதோட அடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடிக்கும் மேலே இருக்கும் போல். அதோட வெயிட்டு, அதோட ஹைட், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பான கைகள், ஷார்ப்பான பற்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள் இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த லைவில். இது மூலமாக அந்த கவர்மெண்ட் நமக்கு என்ன அரசாங்கம் உத்தரவிட்டிருக்குன்னா 114 அறிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் யாரும் வெளியே வராதிங்க. இதே நம்ம இங்கே வந்துட்டோம், இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓதா டிவியில் வேறு 114C போட்டு லாக்டவுன் போட்டாங்க. இந்த சின்சான பயத்துல தெரியாம வளர்க்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுல தான் இருக்கும். 114 எதுக்கு போட்டுருக்காங்கன்றதெல்லாம் விடுங்க. ஏன்னா நம்ம சேஃபா இருக்கணும். 114 போட்டுருக்கான், அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்போ நம்ம என்ன பண்றது? இந்த காட்ஸ்ல நம்ம தான் கூட்டு வந்து வேற வழி வேற பார்லிய காட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம தான் துரத்தி ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. டோரேமான் உன்கிட்ட ஏதாவது கேட்ஜெட் இருக்காடா? நான் அந்த ஒரு கேட்ஜெட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன கேட்ஜெட் தெரியுமா? பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் பேக்கெட் வந்து படுத்துட்டு பேசாமல் அந்த கார்டில் நம்ம சின்னதாக்கி நம்ம பேக்கெட்டில் போட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? மனுஷரா உங்ககிட்ட கேட்டதுக்கு நல்லா இது பண்ணிட்டேன். மனுஷர் தேவையே கிடையாது. சின்னதாக்கே போட்டு போனா மட்டும் என்ன நடப்பு? சின்னதாக்கணும்னா அதுக்கிட்ட நம்ம முதல்ல போகணும். ஆனால் நீங்க எடுப்ப எங்கே இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் போய்ட்டு அதை இது பண்ணிட்டு வரேன். சிஜே, எதுக்குப்பா இங்கே வந்தா? எதுக்கு? நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் அப்புறமா வந்து பேசலாம். ஆமா சைடிஸ்ட், இப்போ நான் வாக்கிங் போறதுல பேசல. நீ இல்லையா ஃபர்ஸ்ட் காட்ஸ்ல அங்க பாரு, அங்க பெரிய தூரத்துக்கு காட்ஸ்ல தெரியுது பாரு. ஏர்போர்ட் ஆட இங்க தான் இருக்கு காட்ஸ்ல. அதாவது வந்து சிஜே, நான் மன்னிச்சுக்கோ. நான் தான் காட்ஸ்லாவை அழிக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம தப்பு பண்ணி காட்ஸ்ல வர வச்சுட்டேன். ஆனால் நான் அதுக்கு அழிக்கிறதுக்கான மிஷினை நான் கண்டுபிடிச்சிட்டேன், மருந்து. அதுக்கான ஆன்டிபயோட்டிக்கை நான் உன்ட்ட கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு என்னோட வாக்கிங்கை மட்டும் நீ கெடுக்காத. நான் கொஞ்சம் ஜாகிங் போகணும், ஓகேவா? ஓகே சயின்டிஸ்ட், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நான் ரெடி தான். வரவன் அந்த காட்சியில் வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு வலிக்க போறேன். அதுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் மட்டும் எனக்கு கொடுங்க சயின்டிஸ்ட். சரி, நான் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன். சிஜே, இருற ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னா நானும் கூட வரணும். இரு, நான் வண்டியில் ஏறிக்கிறேன். அதை விட்டுட்டு என்னை விட்டுட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கா. என்ன செஞ்சு கூட்டிகிட்டு போ. இல்லைன்னா அது காட்சியில் ஏதாவது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே சயின்டிஸ்ட், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டிவைஸை கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக நான் வந்து இதை எப்படி அழைக்கிறது நான் பார்த்துக்கிறேன். அந்த பொறுப்பை கிட்ட விட்டுருங்க. டோரேமான் வேறு என்கிட்ட வந்து இது காட்ஸ்ல பேசுகிற வாய்ஸ் எனக்கு புரியறதுக்கு ஒரு கேட்ஜெட் கொடுத்துருக்கான். அதை யூஸ் பண்ணி என்ன பேச நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீ எல்லாம் எனக்கு வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் காட்சிலா உன்னோட அப்பா தாத்தா எல்லாரும் போனாங்க. என்னால உனக்கு உழவு நினைச்சிருக்கேன். அது சிட்டி அடிக்கிறதுக்கான என்னை கொள்க. ஐயோ கடவுளே, இந்த ஆன்டிபயோட்டிக் அது மேலே அடிக்கலான்னு பார்த்தா அது நகர்ந்து போய்கிட்டே இருக்காது. ஒரு இடத்துல நின்னா தானே நல்லா சேஃப்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ண முடியும். ஆனா எதுவாலும் முடியலையே. இப்போ என்ன பண்றது? அது வேற கிட்ட வந்து இந்த சயின்டிஸ்ட் தப்பா போனது காட்ஸிலாவை ஆர்டிஃபிஷியலா உருவாக்குறது நம்ம ஆர்டிஃபிஷியலாவே முடிச்சாச்சு. இந்த இந்த ரோபோட்டிக் காட்ஸிலாவை எப்படி நம்ம அழிச்சாச்சு. நம்ம பூமியை எவ்வளவு அழிச்சுட்டு இருந்த காட்ஸிலாவை நம்ம முடிச்சாச்சு. ஒரு வழியா அந்த காட்ஸிலாவை அழிச்சு முடிச்சாச்சு. இந்த ஆன்டி ரோபோட்டிக் காட்ஸிலாவை முதல்ல எங்க இருந்து நம்ம கிளியர் பண்ற வழியை பார்க்க சொன்ன சயின்டிஸ்டா. அவர் பண்ற சில தப்புகளால நம்ம சிட்டிக்கே டேஞ்சர் ஆகுது. ஆனா அவர் தான் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்குறாரு. அப்படியே மச்சிட்டா. ஏதோ சாம்பார் இருந்ததுன்னா பேரில் சம்பவம் செய்கிற சாம்பார்னாலும் எல்லா பேச்சரியும் சம்பவம் தான் செஞ்சிட்ருக்காங்க. சிஜே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்னோட அந்த டிவைஸ் தான் காரணம். புரிஞ்சுக்கடா. ஓகே கைஸ், அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் அழுத்தி ஆளில் பொத்துங்க. பாய் கைஸ், பாய்.